ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீயா டிப்ஸ். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் பழமொழிகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பெரியவங்க எப்பவுமே நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லும்போது ஒரு பழமொழி கூட சேர்ந்து தாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய பழமொழியை சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் நம்மளுக்கு சில பழமொழிகளோட அர்த்தம் தெரியாது, நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். சில பழமொழிகள் சொல்லும் போதே நாம் தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு 5 பழமொழி பற்றி தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, குறைக்கின்ற நாய் கடிக்காது. அதாவது குறிச்சிட்டே இருக்கிற ஒரு நாய் நம்மளை கடிக்காது. நம்ம ஒரு கேட் கிட்ட போனோம்னா நிறைய கத்துச்சு அப்படின்னா, நாய் கத்துச்சு அப்படின்னா நாம் குறைக்கிற நாய் கடிக்காது, உள்ளே போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, குலைகின்ற நாய் கடிக்காது. அதாவது குலைஞ்சிக்கிட்டு நம்ம கூடவே இருக்கக்கூடிய நாய் எப்பவுமே நம்மளை கடிக்க வராது. நம்மளுக்கு மேலும் மேலும் அது அன்பை தான் அதிகமாக கொடுத்து நம்மளை பாசமாக நம்ம கூட வருமா தவிர அது எப்பவுமே நம்மளை கடிக்கிறதுக்கு வராது. அதுதாங்க அந்த பழமொழியோட அர்த்தம். செகண்ட் பார்த்திங்கன்னா, கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். அதாவது நிறைய நாய்களை பார்த்தோன்னா கல் கிடைக்கிறதில்ல, இல்லை நிறைய கல் பார்க்குறப்ப அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு நாய் எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது தப்புங்க. நம்ம இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே கல்லால் செதுக்கிய சிலைகள் இல்லைங்களா? ஆனால் நம்ம கோவிலில் நம்ம அதை பார்க்கும்போது கல்லுன்னு நினச்சி பார்க்குறோமா, இல்லை சிலைன்னு நினச்சி பார்க்குறோம். அந்த மாதிரி சிலையாக நினச்சி நம்ம வழிபடுறப்ப அங்கே அது கல் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு வராது. அதுவே இது கல் தானே அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த சிலையோட உருவமைப்பு நம்மளுக்கு தெரியாது. அதாவது நாயகனாக கடவுளை பார்த்து கும்பிடும்போது கல் தெரியாது, கல்லாக நினைத்தால் நாயகன் தெரிய மாட்டார். நாயகனை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயகனை காணோம். இதுதாங்க நாம் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய பழமொழி, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். யாராவது நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் அப்போ உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராமையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பழமொழியை, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையாக போயிடும் அப்படின்னு அந்த இடத்துல இந்த பழமொழியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கான மீனிங் வேறங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யானை இல்லைங்க, அது நெய். அப்படின்னா பசுவுடைய நெய். அதாவது நம்ம குட்டி குழந்தையா இருக்கும்போது பசுவோட நெய்யில் செஞ்ச உணவுகளை சாப்பிடுவோம். செகண்டு, பூனைக்கு அப்படிங்கிறது பூனை இல்லைங்க, பூ ப்ளஸ் நெய், பூநெய். அதாவது பூவில் இருக்கக்கூடிய தேன், அதுவும் நெய்க்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. குழந்தையில நாம் பசுவோட நெய்யை சாப்பிட்றோம். அதுவே முதிர்ச்சி அடைந்த அப்புறம், அதாவது வயசான அப்புறம் நாம் நிறைய மருந்து தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது கசப்புத்தன்மை இருக்கிறனால பூநெய், அதாவது தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இளமையில் ஆனை, முதுமையில் பூநெய். இதுதாங்க மீனிங். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அதாவது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆறு ரொம்ப பெருசு, ஸோ அதில் போடும்போது அளந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், ஆறு பெருசுங்கிறதுக்காக நம்ம நிறைய போட்டுறக்கூடாது அப்படின்னு சில இடத்துல நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். அதாவது அகம்னா மனம், அகத்தில் அதாவது நம்ம படிக்கிறப்ப அதை அறிந்து போடணும். என்ன நம்ம படிக்கிறோம், அதோட மீனிங் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை படிக்கணும். அப்படியே நம்ம புரியாமையே படிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது 5ஆவதாக பார்க்கக்கூடிய பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அதாவது அது 1000 பேரே இல்லைங்க, 1000 வேரை. 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். கொன்றவன் இல்லை, கொண்டவன். அதாவது 1000 மூலிகை செடிகளோட வேரை வச்சிருக்கிறவங்க அரை வைத்தியன், அரை வைத்தியருக்கு ஈக்குவல். ஏன்னா மூலிகை மருந்தாக யூஸ் பண்ணி எல்லா டிசீஸையும் குணப்படுத்திடலாம் அப்படிங்கிறதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.